கஷ்டப்பட்டதுக்கு 2 குழந்தை குட்டி கிடைச்சிருச்சு, ஒரு தாய் ஒரு புள்ள, 2 சிக்கிருச்சு. இது சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒன்று 3 கிலோ வரும், இன்னொன்று 1 கிலோ வரும். இதுதான் இப்போ கஷ்டப்பட்டதுக்கு 3 பேருக்கு காசு. அவங்களையும் காட்டுங்க, 3 பேர் கஷ்டப்பட்டது. எல்லாம் பிடிங்கி மாத்தணும், நிறைய வேலை இருக்கு. இதை கொண்டு போய் கொடுத்தாதான் இன்னைக்கு செலவு. இது என்ன பேரு? இது வந்து கனவா, ஓட்டு கனவாய் இதுக்கு பேரு. மேல ஓடாது. ஆமா, இதுக்கு மேல ஓடி அதோட வீடியோவை மூடு. அந்த ஈர சாக்கோட அந்த கனவா இருந்தாதான் இந்த மாதிரி கருப்படிக்காம இருக்கும். இப்ப வெள்ளை அடிச்சிச்சு பத்தியா, இந்த வெள்ளை அடிச்சா கம்பெனில வாங்க மாட்டாங்க. இதே இப்ப நான் தண்ணியில போட்டு வரேன் பாருங்க, கருப்பாயிரும். இந்த மாதிரி கருப்பா வந்துடும். எது இந்த மேல கருப்பா இருக்கு பத்தியா, வெள்ளை இருக்கா, தண்ணி படப்படா கருப்பாகும், தண்ணி இல்லாட்டி வெள்ளையாயிரும். வெள்ளையா இருந்தா கம்பெனில எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த மீன் என்ன வேஸ்ட்? இதெல்லாம் என்னது? இது வந்து ரேட் போகாது. ஆனா வந்து இது வந்து ஒரு மருந்து, பத்திய மீன் சொல்லுவாங்க. குழந்தை பெற்றவங்க எங்க அந்த மீனை காட்டு. இதுக்கு பேர் ஒட்டி. இது நாங்க வந்த டைம் வந்து லேட்டு, இல்லாட்டி இதோட ரேட் 100 ரூபா. அதனால நாங்க இதை எடுக்கல, அதை அப்படியே போட்டு போயிருவோம். நாங்க எடுக்க மாட்டோம். ஆனா இது வேஸ்ட் ஆயிரும்ல? ஆமா, கண்டிப்பா வேஸ்ட் ஆயிரும். இது யாரும் எடுக்க மாட்டாங்க. குழந்தை பெற்றவங்க, இந்த ரத்தம் வர்றதுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா ரேர் மீன் கிடைக்காது எதுவுமே. என்ன மீன் ப்ரோ பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து பிச்சினி பாறை ப்ரோ. இது பிச்சினி பாறை. இது பிச்சு போட்டு பொரிப்போம், நல்லா இருக்கும். இது வந்து இப்ப பொரிக்கிறதுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். பொரிச்சு சாப்பிட போறோம். பொரிச்சு சாப்பிட்டு போறோம். அந்த ஐயா வந்திருக்காரு. ஐயா வாங்கய்யா. இது யாரு இந்த ஐயா? இது ஐயா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 வருஷமா நான் தொழில் பாக்குறேன். ஐயா எனக்கு 9 வருஷமா தெரியும். 9 வருஷமா நான் இங்க வந்து போய்கிட்டு இருக்கேன். ஐயா ஒரு 9 வருஷமா தெரியும். என்னையா ஐயா நல்லா மீன் போடுவோம். ஐயாவுக்கு ஏதாவது கொடுப்பேன். இப்ப நான் ஐயா கண்டுக்கிறதே இல்லை. கடல் தொழில் பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான் போல ப்ரோ. ஆமா ப்ரோ, ஏன்னா தெய்வம் மாதிரி மண்ணுப்பட்டோ பாசிப்பட்டோ எல்லாத்துக்கும் போட்டு போயிடுவாங்க. நாங்க அப்படி இல்லை, கழுவி கிழவி வீட்டை கொண்டு வைப்போம். அதான் தொழில், நம்ம தெய்வம் இது நம்மளுக்கு.